friends, welcome to Sue Smart Workshop. Ready-made kurtisல shoulder வந்து நம்மளுக்கு exact measurement கிடைக்காது. So பெருசா இருக்கும்போது அதை எப்படி சின்னதாக்குறதுன்னு பார்க்கலாம். So ஈஸியான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி shoulder partல இருந்து இப்படி place பண்ணி வச்சுக்கணும். So இது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா பண்ண முடியாது. 1/2 இன்ச்ல இருந்து 1/4 இன்ச் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இங்க சென்டர்ல வந்து நம்மளுக்கு ஸ்லீவ்ஸ் ஓட ஷேப் எப்படி இருக்கு அந்த ஷேப்லயே வந்து ஒரு 1/2 இன்ச் சோ நீங்க 1/2 இன்ச் ஒரு சைடு நீங்க பண்ணீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு 1 இன்ச்ல இருந்து 1/4 இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு கம்மி ஆகும் ஷோல்டர். சோ இப்படி கிராஸா மார்க் பண்ணனும். ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ண கூடாது. ஸ்டிச்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா கர்வ் ஷேப்ல வரணும். நம்மளோட ஸ்லீவ்ஸ் மார்க்கிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி கர்வ் ஷேப்ல வரணும். So நம்மளுக்கு ஷோல்டர்ல இருந்து ஆர்ம் ஹோல் எப்படி நம்ம ஜாயின் பண்றோம் சோ அங்க இருந்து ஒரு 3 இன்ச் ரெண்டு சைடு சென்டர் ஷோல்டர்ல இருந்து ரெண்டு சைடுமே ஒரு 2.5 to 3 inches வர்ற வரைக்கும் நம்ம ஷேப் அது கரெக்ட்டா எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா அங்க இருந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிட்ச் இருக்கு இல்லீங்களா அந்த ஸ்டிட்ச் மேல இருந்தே நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். பாருங்க ஸ்லீவ் ஓட ஸ்டிட்ச் இருக்குங்க அந்த ஸ்டிட்ச்ல இருந்து அப்படியே கிராஸா போணும். இது ரெடி ஸ்டிட்ச் மேல இருந்து இந்த மாதிரி கர்வ் ஷேப்ல எடுக்கணும். சோ ஸ்லீவ்ஸ் வந்து கர்வ் இருக்கும் இல்லீங்களா ஷேப் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சிங் போடணும். பாருங்க இப்போ வந்து ஸ்டிச்சிங் எங்க இருக்கு எக்ஸாக்ட் ஸ்டிச்சிங் எங்க இருக்கு அந்த ஸ்டிச்சிங் மேலயே ஃபுல்லா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. பாருங்க இப்படி வரும் ஸ்டிச்சிங். இப்போ சிங்கிள் ஸ்டிச்சிங் இருக்குறதுனால நான் எங்க ஸ்டிச்சிங் போட்டேன் அதுக்கு மேலயே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். சோ நம்ம ஸ்லீவ்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி மறுபடியும் நம்ம ஷோல்டர் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதை விட இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் புதுசா பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. Thank you for watching.